3, 2, 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா துவையல். புதினா துவையல் எப்படி அரைக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம். புதினா நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக கிள்ளி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 முறை அலசுவேங்க. ஒரு முறை அலசி வச்சுட்டு கூட மறுபடியும் இன்னொரு முறையும் அலசுவேன். கொஞ்சம் கூட கொத்தமல்லியும், நான் எப்போவுமே புதினாவை மட்டும் போட மாட்டேங்க, கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுவேன். ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி 2த்தையும் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கூட சேர்த்தா நல்லது. நம்ம பசங்க பொதுவாகவே சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்தாலே எரிஞ்சிடுறாங்க தூக்கி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சட்னியில் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. மிளகு, தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்போ கேஸை பற்ற வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுட்டு, என்கிட்ட கேமரா ஸ்டாண்ட் இல்லை, அதனால் என் கையிலே ஹோல்டு பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேங்க. கூடிய சீக்கிரம் கேமரா ஸ்டாண்டை வாங்கின பிறகு இன்னும் வீடியோ குவாலிட்டியாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும், நல்லா காயணுங்க எண்ணெய். புதினா துவையலுக்கு இஞ்சி சேர்த்தா நல்லா இருக்குங்க. என்கிட்ட இஞ்சி நான் பேஸ்ட் பண்ணி எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதனால் இஞ்சி பேஸ்ட்டை மட்டும் நான் அப்புறம் போட்டுக்கிறேன். பூண்டு, உரிச்ச பூண்டு அதில் போட்டுக்கிட்டேன். இஞ்சி கட்டி நீங்கள் பேஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க. நான் நிறைய இஞ்சி மட்டும்தான் சேர்ப்பேன், பூண்டு அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். பட் சம்டைம்ஸ் சாதத்துக்கும் சேர்த்து அதை யூஸ் பண்ண போகிறேன்னா பூண்டும் சேர்த்துக்குவேன். அந்த துவையல் சாதத்துக்கும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இஞ்சி எப்போவுமே நான் பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. ஏன்னா அடிக்கடி நான் டீ போடும்போது அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டுக்குவேன், இஞ்சி டீ போடுறதுக்காக. அதனால் இஞ்சியை எப்போவுமே நான் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கருகிற மாதிரி வதக்கினா அது டேஸ்ட்டே நல்லா இருக்காதுங்க. ஓரளவுக்கு நிறமாக வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளி. இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்குங்க. சிலர் தக்காளி வெங்காயம்லாம் போட மாட்டாங்க, நான் போடுவேங்க. ஏன்னா சாதத்துக்கும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி 2வது முறையும் நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசி போட்டிருக்கேங்க. நல்லா வதக்கிட்டு, நீங்கள் புளி வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் தக்காளி அதிகமாக சேர்க்கறதுனால புளி சேர்க்க மாட்டேன். சப்போஸ் தக்காளி கம்மியாக சேர்த்தா புளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி சேர்த்தா நாஸ்டாக்கு டிஃபனுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா
கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு பிசைஞ்சே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளி சேர்த்துக்கலாம். தேங்காய். டிஃபனுக்கு புளியெல்லாம் ரொம்ப சேர்க்காம இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஹோட்டலெல்லாம் புளி ரொம்ப சேர்க்கவே மாட்டாங்க புதினா துவையலில். அதனால தான் அது எப்போவுமே கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும், ரொம்ப புளிப்பாக தெரியாத மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப வதக்கவும் மாட்டாங்க, லேசான வதக்கல் தான். புதினா போட்டு ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, கொஞ்ச நேரம் வதக்கினா போதும், இறக்கிடலாம். இப்போ ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட வேண்டியது தான். மிளகா எப்போவுமே நான் இதிலே போட மாட்டேங்க. மிளகா தனியாக தான் நான் ரெடி பண்ணிக்குவேன். மிளகா, தனியா கொஞ்சமாக போடுவேன். தனியா நல்லா வதக்கிட்டு கூட சேர்த்துக்குவேன். நம்ம முதல்லே மிளகா போட்டோம்னா தக்காளி, வெங்காயம், புதினா அதில் இருக்க சாறு எல்லாம் இந்த மிளகால இறங்கி மிளகா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈரமாகிடும். அதனால் நம்மளுக்கு ரொம்ப பேஸ்டாகிடும். நம்ம போட்டு இது பண்ணும்போது லாஸ்ட்டில் நம்ம மிளகாவை வதக்கி போட்டோம்னா நம்ம அரைக்கும்போது அது கொஞ்சம் முறுவலாகவே இருக்கும். அதனால் ரொம்ப ஊறாது. அதனால் மிளகா ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப முழுன்னு அரையாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் தொக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க புதினா துவையல். அவ்வளோதான். இது நம்ம டிஃபனுக்கும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். சாப்பாடுக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிடணுன்னா போதும் இதுவே. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. நான் இதை டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பாட்டுக்கு தொட்டுக்குவேன். ரசம் அது மாதிரி எதனா இருந்தால் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாவை மட்டும் சேர்த்துக்காம கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.